வளர்த்த பாகனை யானை கொல்லும் அப்படிங்கிற மாதிரி இந்த பழமொழியை உண்மையாக்கி இருக்கக்கூடிய சம்பவம் தான் திருச்செந்தூர் கோவில் யானை சம்பவம். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி குன்றக்குடியில் இருந்த சுப்புலட்சுமி அப்படிங்கிற யானை தீக்காயம் பட்டு இறந்து போனது. இதையெல்லாம் பார்க்கிறப்ப கோயில்ல யானை அவசியமா இருக்கணுமா, எதுக்காக கோயில்கள்ல யானையை வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாருக்குள்ளயுமே எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. இதற்கான விடையை தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். காட்டுக்குள் இருந்த யானை கோயிலுக்குள் எப்படி வந்தது, வாங்க பார்க்கலாம். யானைகள் மனிதனோடு தொடர்பு கொண்டு அவனோடு சேர்ந்து வாழத் தொடங்கி 2000 ஆண்டுகளை தாண்டிவிட்டோம். அதற்கு மேலேயும் இருக்கலாம் என்கின்றன வரலாற்று ஆய்வுகள். சங்க இலக்கியங்களில் யானைகள் குறித்தும் யானை படை குறித்தும் பல செய்திகள் உள்ளன. இந்தியாவை தாக்க வந்த பல வெளிநாட்டு மன்னர்கள் இங்குள்ள யானை படைகளை கண்டே அஞ்சினார்கள் என்கிறது வரலாற்று குறிப்புகள். தென்னிந்தியாவில்தான் யானைகள் முதலாக படைகளில் பயன்படுத்தப்பட்டது என்ற தகவலை தாமஸ் ட்ரவுட்மன் என்ற வரலாற்று ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். இது பின்னர் கிழக்காசியா முழுக்க விரிவாகி இருக்கிறது. சேரர் படையில் ஆயிரக்கணக்கான யானைகள் மிகுந்து இருந்தன என்றும், பல்யானை செல்களு குட்டுவன் என்ற சேர மன்னன் காலத்தில் யானைகளின் எண்ணிக்கை அதிகமானது என்றும் வரலாறு குறிப்பிடுகிறது. சோழர்களின் படையிலும் 60,000க்கும் மேலான யானைகள் இருந்தன என்ற குறிப்புகளும் உள்ளன. கொள் யானை பல ஓட்டி கூடா மன்னர் குலாம் தவிர்த்த பெருவழுதி என்ற சிறப்பு பெயரை ஒரு பாண்டிய மன்னன் பெற்றுள்ளான் என்பதையும் வரலாறு பதிவு செய்கிறது. அவ்வளவு ஏன், 1883ஆம் ஆண்டு சயாம் நாட்டு மன்னர் கம்போடிய நாட்டு மன்னருடன் போரிடும் போது பெரும் யானைப்படைகளை பயன்படுத்தியுள்ளார் என்ற தகவலும் உண்டு. இதுவே உலகின் கடைசி யானைப்படை என்று வரலாறு பதிவு செய்கிறது. யானைகள் போருக்கு மட்டுமே பயன்படுத்த வந்த நிலையில் அவை கோயில்களில் வளர்க்கப்பட்டது ஏன் என்ற கேள்விக்கு, விழாக்களில் கடவுளை சுமக்கவும், தேர் திருவிழாவில் முன்னே செல்லவும், தீர்த்தங்களை கொண்டு செல்லவும், பக்தர்களுக்கு ஆசி வழங்கவும் யானைகள் பெரிதும் பயன்படுத்தப்பட்டன. இன்றும் பெரிய பெரிய ஆலயங்களில் யானைகள் பராமரிக்கப்பட்டு கோவிலின் முக்கிய அடையாளமாக விளங்கி வருகின்றன. புராண கதைகள் அதிகம் புகழ்பெற்ற 6ஆம் 7ஆம் நூற்றாண்டுகளில்தான் யானைகள் கோவிலுக்குள் வந்தன என்று கூறப்படுகிறது. பல்லவர்கள் காலத்தில் போர்க்களத்தில் காயமடைந்த யானைகள் அதன் புகழ் மற்றும் பராக்கிரமம் காரணமாக வெகு சிறப்பாக கவனித்து கொள்ள கோவிலில் ஒப்படைக்கப்பட்டன. சரியான ஓய்வும் ஆரோக்கியமான உணவும் கொடுத்து அவை பராமரிக்கப்பட்டன என்கிறது பல்லவர் வரலாறு. அதிலிருந்து சோழர்கள் காலத்தில் பெரும் கோயில்களுக்கு யானைகளை காணிக்கையாக கொடுக்கும் வழக்கமும் உருவாகி இருக்கிறது. பசுவின் பின்புறத்திலும் மகாலட்சுமி வீற்றிருக்கிறாள் என்பதைப் போல மகாலட்சுமி யானையின் முன்னெற்றியில் வீற்றிருப்பதாக நம்பப்படுகிறது. இதனால் யானைகள் இருக்கும் இடம் லட்சுமியின் வாசஸ்தலம் என்று சொல்லி அவைகளை கோயிலுக்குள் பராமரிக்க தொடங்கினர். காணாபத்தியம் எனும் விநாயகர் வழிபாடு ஓங்கி வளர்ந்த காலகட்டத்தில் கணபதியின் அம்சமாகவே போற்றப்பட்ட யானைகளும் பெரிதும் மதிப்பையும் வணக்கத்தையும் பெற்றன. பார்க்கடலில் திருமகளோடு தோன்றிய திசை வேழங்கள் என்று போற்றப்படும் யானைகள் திருமகளின் உடன்பிறப்பாகவே கொண்டாடப்பட்டன. கஜலட்சுமி என்ற திருவுருவே திருமகளுக்கு உண்டானது. முருகப்பெருமானின் வாகனங்களில் ஒன்றாகவும் யானையானது. யானையின் தோலுரித்த ஈசர் கஜசம்ஹார மூர்த்தி என்ற வடிவம் கொண்டார். இப்படி யானைகள் எல்லா தெய்வங்களுடனும் இணைத்து பேசப்பட்டு பெரும் புகழ் பெற்று விளங்க ஆரம்பித்தது. கோமாதா பூஜை முக்கியமானதைப் போல கஜ பூஜையும் விழாக்களில் முதன்மையானது. உயர்ந்த விஷயங்களை உயர்ந்தவைகளாக கொண்டே போற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் சுவாமியின் புறப்பாட்டுக்கு முன்னர் பிரம்மாண்டமான யானைகளை கொண்டே முன் அணிவகுப்பு நடத்தப்பெற்றது. அரசன் யானையின் அம்பாரி மீது நகர்வலம் வருவதைப் போல சுவாமிக்கும் நடத்தப்பட்டது. விழா காலங்கள் போக மற்ற நேரங்களில் யானைகள் பக்தர்களுக்கு ஆசி வழங்கவும், குழந்தைகள் மகிழ்ந்து அதன் மீது ஏறி சவாரி செய்யவும் ஒரு சந்தோஷத்தின் அடையாளமாகவே மாறிப்போனது. யானைகளிடம் ஆசீர்வாதம் வாங்குவதற்கு பின்னாடி மிகப்பெரிய அறிவியல் உண்மை ஒளிந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் பெரியவர்கள். நாம் சுவாசிக்கும் போது ஒரு நேரத்தில் ஒரு மூக்கு துவாரத்தின் வழியே தான் சுவாசித்து காற்றை உள்ளே அனுப்புகிறோம். இப்படி 24 நிமிடங்களுக்கு ஒரு வலது இடது என நாசி துவாரங்களை மாற்றி மாற்றி பயன்படுத்துகிறோம். இதுவே பிங்களை இடங்களை நாடிகள் என்கிறது ஆன்மீகம். ஆனால் பிராணாயோகம் வாசி யோகம் கற்ற பெரியவர்கள் ஒரே நேரத்தில் 2 துவாரங்களிலும் சுவாசித்து யோக அனுபவம் பெறுவர். இது சுழிமுனை வாசி யோகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த யோகத்தை அடைந்தவர் ஞானியர் என்று போற்றப்படுவர். இதே விஷயத்தை யானைகள் அன்றாடம் ஏதேச்சையாக செய்கின்றன.
சுழிமுனை வாசியால் வெளியாகும் அந்த மூச்சுக்காற்று நம் தலை மீது பட்டால் பல நன்மைகள் அளிக்கும். அலைபாயும் குணத்தால் அவதிப்படுவோருக்கு இந்த யானை ஆசீர்வாதம் நன்மை அளிக்கும் என்று சொல்கிறார்கள். அதிக கோபம், இரத்த அழுத்தம் கொண்டவர்களுக்கு இந்த சுழிமுனை காற்று நிவாரணம் அளிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இதை கண்டெடுத்த நம் பெரியவர்கள் யானைகளை கோவிலில் வைத்து அதை அமைதியாக வளர்த்தெடுத்து நாம் ஆசி பெறும் வகையிலும் ஏற்பாடு செய்தார்கள். இதற்காகவே யானை நம்மை ஆசீர்வாதம் செய்தால் செல்வ வளம் கிட்டும் என்கிறார்கள். உண்மைதானே? ஆரோக்கியத்தை விட செல்வம் ஒன்று உள்ளதா என்ன?